ஒவ்வொரு போலீஸ்காரனுக்கும் அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு கேஸ் அவன் கூடவே இருப்பாரு. அவன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அந்த கேஸுக்கும் ஏதோ சம்மந்தம் ஆகி உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். அவன் மன திருப்திக்காக அந்த கேஸை சால்வ் பண்ணலான்னு இடந்து போராடுவான் தைரி. சால்வ் பண்ணிட்டானா பிரச்சனை கிடையாது. பண்ணலைன்னு வச்சுக்கோ, அந்த கேஸ் அவன் நிம்மதியா வாழவே இருக்காது. நானா கேட்டேன் எஸ்பிட்ட, நீயா தானே கூப்பிட்டு பாவம்லாம் அந்த புள்ள வெள்ளோனி, அவன் நல்லவளா கெட்டவளா, அவ சாவுக்கு அவதான் காரணமா, இல்லை இந்த அப்பாவி பொண்ணை யாராவது கொண்டுட்டானுங்களா? எதுவுமே தெரியாம அந்த பொண்ணு மேல தப்பு சொல்லி கேஸை முடிக்க சொன்னா நான் எப்படி முடிப்பேன்? கேட்க மாட்டேங்கிறான்ல. அவ என்னமோ செத்து போயிட்டா, இருந்தாலும் அவளை காப்பாத்து காப்பாத்துன்னு உள்ள கிடந்து ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருக்கான்ல. இவன் ஒருத்தன் கேட்கான், இவன் ஒருத்தன் கேட்கான், நான் என்ன பண்றது? அந்த கொலை பண்ண தாயிலே அவனை சங்கம் நெரிச்சு ஒவ்வொருத்தன் ஒண்ணு சொல்றான். எவன் எதை சொன்னாலும் நம்பிடுறதா? ஒரு பொண்ணியா எல்லாம் மனசு இல்லை. அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதோ, அவ எதுக்கு கோவப்படுவா எதுக்கு சந்தோஷப்படுவா தெரிஞ்சிருக்கணும்ல. அவ அம்மாய்க்கு தெரியல, கூட படிக்கிற ஃப்ரெண்டுகளுக்கு தெரியல, சொந்தக்காரனுக்கு தெரியல, கத்திக்க போறவனுக்கு தெரியல. யாரை கேட்டா தெரியும்? இது என்ன கதையா? கடைசியில் எப்படியாவது தெரிஞ்சான்னு நினைச்சிருக்கு. செத்தோ என்னை இப்படி கிறுக்காக்குறான்னா ஒரு பாயிண்ட் அவன் நல்லவ, இல்ல ஒரு பாயிண்ட் இந்த பையலோ சொல்ற மாதிரி அவ ஒரு கூதரை தெரிஞ்சிருட்டும். நான் ஏன் பிடிக்க போறேன்? இதுல வேடிக்கை என்னன்னா அலெக்ஸு, அவளை கொன்னவனை கண்டுபிடிக்கிறத விட அவன் மனசுல யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோன்னு உள்ள கடந்து ஒருத்தன் கொன்னு கொடாயறான்டா. முடியலடா.